வணக்கம் நண்பர்களே. சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா, சண்முகம் கோர்ட்டில் அறிவுக்கு சாதகமாக வாதாட வாராங்க. அப்போ தான் ஆளாக நம்ம சமுத்திர பாண்டியை நோண்டி நொங்க எடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சமுத்திர பாண்டிக்கும் அந்த விருமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அப்படியே வெட்ட வெளிச்சம் ஆக்குறாங்க. நம்ம சண்முகம் ஆடி போகிறாங்க. நம்ம வைஜெயந்தி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதிரடியான பரபரப்பு கட்டத்தில் நைட்டோடு நைட்டாக நம்ம சண்முகம் நேராக முத்துப்பாண்டி வீட்டுக்கு முத்துப்பாண்டியை பார்க்கறதுக்கு வராங்க. வந்ததும் நம்ம பரணிகிட்ட சொல்லி வச்சது மாதிரி பரணியும் சண்முகமும் சொல்கிறாங்க, நம்ம வந்திருக்க விஷயம் எக்காரணத்தை கொண்டோ உங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது, உங்கள் அப்பா கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடாதுட கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. இதை கண்டிப்பாக நம்ம சமுத்திரபாண்டி கேட்டுட்டு இருப்பாங்க பாண்டியம்மா கூட அப்படின்னு சண்முகத்துக்கு தெரியும். ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம வந்தோன்னா ஏதோ ஒரு திருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வரக்கூடாதுன்னு அவன் சொல்லுறான். அப்போ கண்டிப்பாக நம்ம போனோம் அப்படின்னு கண்டிப்பாக கலைஞரம்ங்க அப்போ அங்கே வச்சு நம்ம கோர்ட்டில் கூண்டில் வச்சு கவுத்துறலாம் அப்படின்னு நம்ம பரணிட்டு சொல்லி கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆக்கிறதுக்காக தான் நம்ம சண்முகம் அப்படி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சமுத்திரபாண்டி அப்போ கண்டிப்பாக நாளைக்கு வெறுமையனுக்கு தண்ணி கட்டுறதுக்காண்டி நான் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு இந்த விஷயத்த உடனே வைஜெயந்தி மறுத்து சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. நான் வருவேன் கண்டிப்பாக, அந்த விரும்பவே நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கான், கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. வேணும்னே தான் நம்ம சண்முகம் அப்போ தான் இவன் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நிற்க வச்சு கோர்ட்டில் கூண்டில் விட்டு கொஸ்டின் கேட்டு நோண்டி நொங்கு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சண்முகத்தை திட்டத்தை அப்படியே நிறைவேற்ற முடியாக வந்துடுறாங்கங்க நம்ம சமுத்திரபாண்டி. அடுத்ததாக பார்த்தா இந்த சைடு கோர்ட்டு சூட்டோடி நம்ம சமுத்திரபாண்டி கூண்டில் விட்டு கொஸ்டின் கேட்க நம்ம சண்முகம் களை இறங்கி பட்டையை கிளப்ப வராங்க. வர வழியில் நம்ம பாக்கியை பார்க்குறாங்க. அப்படியே ஆடி போகிறாங்க. என் சண்முகமாக இப்படி கோர்ட்டு சூட்டில் நான் சின்னதுலேருந்தே பார்த்தது இல்லைல்ல, அதான் இப்படி இருக்குது, இப்படியே விடக்கூடாது, ஆர்த்தி எடுக்கணும் சண்முகத்துக்கு அப்படின்னு ஆர்த்தி நம்ம பாக்கியம் எடுக்கிறாங்கங்க. அதே நேரம் வைஜெயந்தியும் வராங்க. வைஜெயந்தி எடுத்து ஏன் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே முத்து பாண்டியும் வீராவையும் காணலை, ஏன் அவங்க வரலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்க கொஸ்டின்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே எசக்கி ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என் ஹஸ்பண்ட் வேட்டைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேட்டைக்கு போயிருக்காரா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் தப்பு இல்லை, நான் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறான் முத்துப்பாண்டி, பார்த்து இருந்துக்க சொல்லு அப்படின்னு வைஜெயந்தி சொல்லுறாப்புல. அதே நேரத்தில் கோர்ட்டில் போனோன்னா எல்லாத்துக்கும் நம்ம சண்முகம் வணக்கம் சொல்கிறாங்க. முக்கியமாக நளினி அம்மாவை பார்த்து, வணக்கம் மேடம், எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பேசுறதுக்கு, அதுவும் அறிவை குற்றம் செய்யலைன்னு வாதாட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நான் முதல்ல அந்த சமுத்திர பாண்டியனை விசாரிக்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயையோ, இந்த வெறும்பையன் இதுக்கு தான் நான் வரக்கூடாதுன்னு சொன்னானா, இப்போ நான் அவன் சொன்னதை கேட்டு நான் நம்ம வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளுக்கு தான் எதா இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா, இந்த வெறுமையே என்னை கூண்டில் ஏற்றி விடான என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல செம்ம கடுப்பாகி வைஜெயந்தியை பார்க்குறாங்க. என்ன மேடம், இவன் என்ன கூண்டில் ஏற்றுறான், எதுக்கு நான் செய்த தப்புக்கெல்லாம் என்ன தண்டனை அனுபவிக்க என்னை ஏற்றி விடானோ என்னமோ அப்படின்னு நம்ம சமுத்திரபாண்டி பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. போங்க சமுத்திரபாண்டி, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு அந்த இடத்துல வைஜெயந்தி சமுத்திரபாண்டியனை அனுப்பி வைக்கிறாங்க. போன உடனே நம்ம சண்முகம் கேட்குறாங்க, என்ன விருமனை உங்களுக்கு தெரியுமா? ஐயா, அது யார் விருமனை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சமுத்திரபாண்டி. அப்போ தான் அவங்க நம்ம அத்தாச்சியோடி இருக்காங்க நம்ம சண்முகம். அவங்க பேப்பரில் விருமனுக்கு
ஆதரவா பேட்டி குடுத்து அந்த விஷயத்த காக்குறாங்க. விருமன் வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் நடத்துறாரு அப்படின்னு வந்து ஒருக்கா வந்து பேட்டி குடுத்து விருமனுக்கு ஆதரவா சொன்னத எடுத்து காட்டுறாங்க. நீங்களே பேசுனது இந்த பத்திரிகையில வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது எத்தன வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது? 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்ப நேத்து நடக்கதே எனக்கு 60 வயசு ஆகும். எனக்கு ஞாபகம் இல்ல. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. எனக்கு எப்படி மொட்டையா இவன் விருமன்னு கேட்டா தெரியும். அதனால ஞாபகம் இல்ல மேடம் அப்படின்னு வந்து நழுக்கி விட பார்க்குறாங்க நம்ம சமுத்திரபாண்டி. விருமன் வந்து அந்த வேலை வந்து கிரீடத்தையும் வந்து அடிச்சு மாத்த திட்டம் போட்டதுல இந்த சமுத்திரபாண்டியனுக்கும் முழு பங்கு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க. அதோட விருமன் ஒரு பெரிய கிரிமினல். அதை வந்து கண்டுபிடிச்சதுனால இந்த பாண்டியோ இவங்களும் சேர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்கணும்னு தான் இவ்வளோ பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு வந்து நளினி அம்மாவுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம சண்முகம். என் மேலே உள்ள கடுப்புல தான் இந்த வைஜெயந்தி வந்து அறிவுக்கு மேலே வந்து பழிய போட்டா அந்த குருவை வச்சு கொன்னு அப்படின்னு வந்து மாலதியை கொன்னது அந்த குரு தான் இதுக்கு காரணம் வைஜெயந்தி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாதாடி வந்து நம்ம அறிவை வந்து நிச்சயமா நம்ம சண்முகம் வெளியே கொண்டு வந்துருவாங்க.